ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலை சப்போர்ட் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே கேது பகவானும் 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க. இந்த தினம் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முழுமையான ஈடுபாட்டோடு செய்து அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைதுங்க. அதனால் நிறைய காரியங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பலம் என்னன்னு இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா அற்புதமான ஒரு நாள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க. இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்கள் குடும்பம் வழியாக உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துறையின் வழியில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அமைதி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நடந்து கொள்வாங்க. அதனால அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய இன்னைக்கு இணக்கமான மகிழ்ச்சியான சூழல் அமைங்க. மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சுகளுக்கு உங்க குடும்பத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் உயருங்க. அதனால் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக மதிப்போடு இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சொன்னக்கூடிய சொற்களை நல்ல மதிப்போடு எல்லாருமே மதித்து நடந்துக்குவாங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. செல்வாக்கு குடும்பத்தில் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க. மேலும் அன்பு காட்டுவாங்க. அது ரொம்ப அவசியம். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க. ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. உங்களுக்கு அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும். உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் அதிகமான சக்ஸஸ் பெற முடியுங்க. ரொம்ப காலமாக இந்த மாதிரி திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளுக்காக சான்ஸ்க்காக இயங்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த மாதிரி திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து கொடுத்து ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. எனவே ஆதரவு உங்களுக்கு அலுவலக பணியில் வெவ்வேறு வகையில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் நிறைய பாராட்டு மற்றும் புகழை நீங்கள் அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த தினம் உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. அதனால் வியாபார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுபகாரியங்கள் விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் நடக்குவதற்கு நீங்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கலாங்க. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகள் அவர்களுடைய பொறுப்பு என்னங்கிறது உணர்ந்து செயல்படுவாங்க. அவருடைய வேலைகளை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சு அதன் மூலமாக உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய கெத்து இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல பெருமைமிக்க தருணங்கள் நீங்கள் நினைத்தபடி உங்கள் குழந்தைகள் வாழ்வதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். எனவே ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க. இந்த தினம் உங்களுக்கு சிக்கல்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கு. மகிழ்ச்சியான செய்திகளும் சேரும். இந்த தினம் உங்களுடைய உடல் நோய்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது இந்த தினம் உடல் நோய்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் டீசெண்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. சில தகாத செயல்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடாது. தகாத வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பொறுமையாக டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு மேஜிக்கலாக நல்ல உறவு மேம்படக்கூடிய வகையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு நடவடிக்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களது வீட்டு குடும்ப இளைய உறுப்பினர்களுடன் உங்களது நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க கூட அல்லது பொண்ணுங்க கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுறது மூலமாக உங்களுக்கு நாள் போகிறதே தெரியாது. அற்புதமான நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இந்த தினம் வீட்டில் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னா
குடும்ப உறுப்பினர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ எந்த அளவுக்கு குடும்பத்தில் அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள், நல்ல சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஈஸியாக மற்றவங்களை சமாதானப்படுத்தி சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க. எனவே உங்கள்கிட்ட யார் கோச்சிட்டாலும் சரி, உங்கள்கிட்ட யார் வந்து சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொண்டாலும் சரி, அவைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து சிறப்பாக சமாளித்து, நல்ல ஒரு பக்குவமான மெச்சூரிட்டியான திறமையோடு சேர்ந்து, நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து எளிதாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாங்க. ஆனா அது கைமீறி போகாம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். திருமணமானவர்கள் உங்களது வாழ்க்கை துணை கூட பொறுமையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் நீங்க நடவடிக்கைகள் அல்லது பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கை உங்களுக்கு பிளவு ஏற்படாத வண்ணம் நீங்க பாதுகாக்க முடியும். ஸோ பாதுகாக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையை. அதுக்காக நீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை கடைபிடித்து நடக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்திக்கலாங்க. கோல்டன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கிறது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாமே புரிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடைபெற்று உங்களுக்கு சந்தோஷமான சூழல் இருக்கும். அதை பயன்படுத்திக் கொண்டு அதிகமான முன்னேற்றத்தை பெற முடியும். இப்பொழுது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் தாராளமாக செய்யலாங்க. அதற்குண்டான பேச்சுவார்த்தையில் ஆரம்பிக்க உகந்த ஒரு நாள், நல்ல முன்னேற்றம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு சக ஊழியர்கள்லாம் அலுவலக பணியில் ஆதரவு தருவாங்க. மேலும் உங்கள் டேலண்ட்டை வேற லெவலில் நீங்கள் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய கெத்தான ஒரு நாள் என்ற தினம். உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள், சிக்கல்களை உங்களால் வந்து ஈஸியாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.